அமலாக்கத்துறை வழக்கு தற்காலிகமாக தடை பண்ணியிருக்காங்க. இந்த தற்காலிக தடைக்கே திமுகவினர் பட்டாசு வெடிச்சு இனிப்பு வழங்கி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த வழக்க அவங்க ஒரேடியா முடிச்சுட்டாங்க அப்படின்னு நினைச்சுட்டாங்களோன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஒரு நடிகையின் பெயர் இந்த அமலாக்கத்துறை வழக்குல அடிபடுது. ஒரு இரவுக்கு 35 லட்சமா? அந்த நடிகை யார்? அது மட்டும் இல்லாம ரத்தீஷ் அவர்கள் வெளிநாடுலேருந்து திரும்ப வந்ததுக்கு அப்புறம் முக்கியமான பெரும் புள்ளிகளை விசாரிக்க போறாங்களாம். ஸோ அந்த ரத்தீஷ்க்கு எப்படி பணம் வந்தது? அவருக்கும் உதயநிதி அவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் ரத்தீஷ்க்கும் என்ன சம்பந்தம்? அப்படின்னு இந்த அமலாக்கத்துறை வழக்கு திமுக மட்டும் இல்லாம அதிமுகவுடைய அந்த பீரியடுக்கும் போயிருக்கு. அப்போ இந்த வழக்குல நிறைய பேர் மாட்டுவாங்க. உச்சநீதிமன்றம் தற்காலிக தடை தான் விதிச்சிருக்காங்களே தவிர இதை ஒரேடியா தடை விதிக்கல. ஸோ அதுக்கு இடி ஃபைல் தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் இதோட கதையே மாறப்போகுது அப்படிங்கிறாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்க்கலாம். வெல்கம் டு தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இடி, இந்த இடின்னு வந்துட்டாலே அமலாக்கத்துறை வழக்கு, அதாவது டாஸ்மார்க்ல நடந்த முறைகேடு. இந்த முறைகேடுல பார்த்தீங்கன்னா, இது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாகவே இந்த பாட்டிலுக்கு மேலே அதிகமாக பணம் வாங்குறது, மதுக்கடைகளில் அதிகமாக பணம் வாங்குறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இது எங்கே பூதாகரமாக வெடிக்குது அப்படின்னா, சோஷியல் மீடியான்னு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இந்த பாட்டில் மேலே வாங்குறப்போ காசுக்கு நீங்கள் கரெக்டாக பில்லும் கொடுக்குறதில்ல, கணக்கும் காட்டுறதில்ல. அப்போ இது எங்கே தான் போகுது அப்படிங்கிற கேள்வி எழும்புது. டாஸ்மார்க்லாம் ஆல்ரெடி கோடி கோடியாக சம்பாதிச்சாலுமே அது இல்லாமல் இந்த எக்ஸ்ட்ரா வர அந்த 10 ரூபாய்க்கு பாட்டிலுக்கு 10 ரூபானா அதோடைய கணக்கு வேற மாதிரி போகுது இல்லைங்களா? அப்போ அந்த காசுலாம் எங்கே போகுது? அப்போது ஊழல் நடந்திருக்கிறது உண்மை. ஆனால் அந்த ஊழல் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க, யாரால் நடத்தப்பட்டது, அந்த ஊழல் பணம் இப்போ யார்கிட்டலாம் போயிருக்கு அப்படிங்கிறது தான் ஈடியோட விசாரணை. ஆனால் அந்த விசாரணையை திமுக பார்த்தீங்கன்னா அதை விசாரணை பண்ணக்கூடாது, ஊழல் நடந்ததை அந்த ஊழலை விசாரணை பண்ணக்கூடாதுன்னு இவங்க போய் தடை வாங்குறாங்க அப்படின்னா, அப்போ இதில் எந்த அளவுக்கு நீங்கள் சமூக நீதியும் சமத்துவத்தையும் பாதுகாக்கிறீங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இந்த வழக்கில் முதல்ல பார்த்தீங்கன்னா, இவங்க சுப்ரீம் கோர்ட்டை அனுப்பும்போது என்ன சொன்னாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு ஸ்டே வாங்குறாங்க. என்ன ஸ்டே வாங்குறாங்கன்னா, டாஸ்மார்க் சம்மந்தமான வழக்கை தொடர்ந்து விசாரிக்கக்கூடாது இடி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, இடி ஒரு ஃபைல் தாக்கல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எந்த விசாரணையும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போது இந்த விசாகன் மற்றும் இவங்க வீட்டில் ரைட் பண்ணதுக்கப்புறம் ஆகாஷ் பாஸ்கரன், ரத்தீஷ் இவங்க பேர்லாம் அடிபடும் பொழுது அவங்க 2 பேருமே வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த வழக்கையும் விசாரிக்கக்கூடாது அப்படின்னு போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே ஃபைல் பண்ணுறாங்க. அந்த சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கில் நீங்கள் ஒரு தனிப்பட்ட நபரை விசாரிக்கலாம், ஒரு இண்டிவிஜுவல்ஸை நீங்கள் விசாரிக்க உங்களுக்கு முழு அதிகாரம் இருக்குது. ஆனால் நீங்கள் வரம்பை மீறிட்டீங்க, கூட்டாட்சி தத்துவத்தை நீங்கள் மீறிட்டீங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல்ஸ், இப்போ ஒரு இண்டிவிஜுவல்ஸ் பண்ண தப்புக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு நிர்வாகத்தையே நீங்கள் செயல்படாமல் பண்ணுறீங்க. எப்படி நீங்கள் அதை பண்ணலாம் அப்படின்னு தான் கேள்வி கேட்டிருக்காங்களே தவிர, இந்த டாஸ்மார்க் சம்பந்தமான வழக்கில் விசாரிக்கவே கூடாது யாரையும், இதை நீங்கள் நடத்தவே கூடாது அப்படின்னு எந்த இடத்துலையும் சுப்ரீம் கோர்ட் இதுக்கு சொல்லவே கிடையாது. அப்போது இதுக்கப்புறம் இடி பதில் மனு தாக்கல் பண்ணதுக்கப்புறம் விசாரணை தொடங்கலாம் அப்படின்னு கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அதுக்கப்புறம் அவங்க விசாரணை தொடங்க தான் போகிறாங்க. இது ஒரு தற்காலிகமாக கிடைச்ச தடை தான். ஆனால் இதுக்கே திமுக சார்ந்தவங்க பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இது மிகப்பெரிய சட்டத்துக்கு கிடைச்ச வெற்றி, இதுதான் சமூக நீதி, இதுதான் சமுதாயம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் திரும்பவும் அதை விசாரிக்க ஆரம்பித்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, தாவேகாவிலிருந்து ஒரு நிர்வாகி, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட செயலாளரோ இல்லை ஒரு மாநில செயலாளரோ யாருமே கிடையாது, ஒரு பெண் நிர்வாகி. அவங்க இணைஞ்சிட்டாங்களாம். அதுக்கு அமைச்சர்லேருந்து சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க. இது என்ன மாதிரி மனநிலைன்னே புரியல. இப்போ தாவேகாவிலிருந்து ஒரு சின்னதாக ஒருத்தவங்க அந்த மெம்பர் வந்தால் கூட இந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னா, இவ்வளோ பெரிய ஆலமர கட்சிக்கு, 75 ஆண்டுகால ஆலமர கட்சிக்கு என்ன இது ஒரு சோதனை அப்படின்னு நமக்கு பார்க்க தோணுது. அப்போ இந்த பக்கம் வந்தீங்கன்னா, இது அதிமுக சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறீங்களே, அது என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவுடைய ஆட்சி காலத்திலையும் இந்த பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா வாங்குற பழக்கம் இருந்துட்டு தான் இருந்துச்சு. இது யாரும் இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க. அப்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில அமைச்சர்கள், அந்த சமையல் இருக்கக்கூடிய அந்த பணம் எங்கே போச்சு, அந்த பணம் யார்கிட்டலாம் இருந்துச்சு, அது மூலயமா அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த பீரியடில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் அதிகாரிகளும் மாட்டுவாங்க. ஸோ இப்போ இந்த ட்ராப் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அவருடைய நண்பர்கள் சொல்லக்கூடிய ரத்தீஷ், ஆகாஷ் பாஸ்கரன் இவங்கள சுற்றி மட்டும் இல்லாமல், இது ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி போய்
அதிமுகவுடைய அந்த ஒரு அதையும் ஆட்டி படைக்க போகுது அப்படின்னு தான் நிறைய பேர் இங்கே வந்து விவரம் தெரிந்தவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கற்பனையிலையோ இல்லை வந்து இது வந்து நம்ம காதால் கேட்டதை சொல்லலை. ஆக்சுவலி இதான் நடக்க போகுது அப்படின்னு. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து இங்கே நடக்கிறது தெரியும். எல்லாத்துக்குமே கண்கூடாக தெரியும். ஸ்டில் அந்த 10 ரூபா அந்த 20 ரூபா 30 ரூபான்னு அந்த பாட்டிலுக்கு மேலே வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் கணக்கு வராத பணங்கள் அது. இப்போ நம்ம வந்து இந்த 35 லட்சம் ஒரு இரவுக்கு, அதாவது ஒரு சொகுசு பார்ட்டியில் ரதீஷ் அவர்கள், உதயநிதி அவர்களுடைய நெருங்கிய நண்பர், ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சொல்லக்கூடிய ரதீஷ் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இடி சோதனைக்கு முதல் நாள் இரவு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நட்சத்திர ஹோட்டலில் ஒரு பார்ட்டி ஒன்று வச்சிருக்காரு. அந்த பார்ட்டியில் பல பேர் மாடல் அழகிகள், இங்கே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நடிகைகள் அப்படின்னு பல செலிபிரிட்டிஸ் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்துருக்காரு. அது எல்லாமே லட்சக்கணக்கில் விலை உயர்ந்த பொருட்களாக இருந்திருக்கு. அந்த லட்சக்கணக்கில் விலை உயர்ந்த பொருட்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு அந்த பார்ட்டியில் கலந்து கொள்றதுக்கு ஒரு இரவுக்கு 35 லட்சம் அப்படின்னு விலை பேசி அதை கொடுத்துருக்காங்க. இதை எல்லாமே சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய செய்திகளாக மட்டும்தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நடிகை தான் அப்படின்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக டிராகன் படத்தில் நடித்த நடிகையை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆனாங்க. அவங்க வந்து பயங்கரமாக நிறைய தமிழ்நாட்டினர்கள் கொண்டாடப்பட்டாங்க. இப்போது ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து விசாரணையில் கிடச்சிருக்குதான். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் ஒரு பெண் வந்து கார்லேருந்து இறங்கி அந்த நட்சத்திர ஹோட்டலுக்கு போகிறாங்க. அவங்க போயிட்டு திரும்பி வர்றாங்க. அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை வச்சு அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண் அவங்களுடைய அந்த ஐடென்டிஃபை வச்சு இவங்க வந்து இவங்களாக தான் இருக்கலாம், இந்த டிராகன் பட நாயகியாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அந்த ஃபேஸும் அந்த எக்ஸாக்டாக இவங்க தானோ அப்படின்னு கன்ஃபார்மாக இது வரைக்கும் யாரும் சொல்லலை. பட் இவங்களாம் இருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் தான் எழும்புது. அது மட்டும் இல்லாமல் அங்கே யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க, எந்தெந்த நடிகர்கள், அது முக்கியமாக சொல்லப்படுங்கன்னா பேர் சொல்லக்கூடிய, இப்போ தமிழ் சினிமாவில் பேர் சொல்லக்கூடிய நடிகர்கள், அவங்களுடைய பேர் சொல்லக்கூடிய நடிகைகள், டாப் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய, சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடிய நடிகைகள், இவங்க எல்லாருமே இதில் வந்து அடங்கியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஆக்சுவலாக அந்த ரிட்டர்ன் கிஃப்ட் இருக்குங்களா, அந்த ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து ஒருவேளை டாஸ்மார்க் முறைகேடால் கொடுக்கப்பட்ட ஒரு பணமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சந்தேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அப்போது திரும்பவும் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் ரதீஷ் அவர்கள் வெளிநாட்டிலேருந்து திரும்பி வந்தாங்க அப்படின்னா முதல்ல வந்து விசாரிக்க போகிறது ரதீஷ் மற்றும் அவர் கூட இருக்கக்கூடிய 2 முக்கியமான நண்பர்கள். அவங்கள விசாரித்தாங்க அப்படின்னா இன்னும் பல உண்மைகள் வெளியே வரப்போகுது அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த இடைக்கால தடையை நீக்கிட்டு இடி திரும்பவும் சோதனை ஆரம்பித்தாங்கன்னா சோதனை வந்து குறுகிய காலத்துக்கு இருக்காது. இது வரைக்கும் கனவே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஊழல் பணங்கள் மட்டும் யாரெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற லிஸ்ட்லாம் வந்து வெளிப்படையாக அறிவிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடி சோதனை வந்து அரசியல் பழிவாங்கல் அப்படிங்கிறது நிறைய பேசிக்கிட்டே இருக்காங்க. இது அரசியல் பழிவாங்கலாக இருந்தாலுமே அப்போ அந்த பழி வாங்குறதுக்கு நீங்கள் எங்கேயாவது உண்மையாக நேர்மையாக இருக்கீங்களான்னு கேட்டால் அது மிகப்பெரிய ஒரு கேள்வி தான். ஏன்னா இப்போ நம்ம மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க அப்படின்னா, எஸ், குற்றச்சாட்டுகள் எல்லார் மேலேயும் வைப்பாங்க தான், நல்லவங்க மேலேயும் குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க தான். ஆனால் அதை டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த குற்றத்தை செய்யாமல் இருக்கணும். அந்த குற்றத்தை நம்ம பண்ணாமல் இருந்தால் தான் நம்ம டிஃபெண்ட் பண்ண முடியும். அதை விட்டுட்டு இப்போ இங்கே பாருங்கள், இந்த சோஷியல் மீடியாவில் எல்லாரும் பாருங்கள், யாராவது நாங்கள் தப்பே செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனால் நாங்கள் தடை வாங்கிட்டோம் அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய மனநிலையாக இருக்குது. நாங்கள் தப்பு பண்ணுவோம், நாங்கள் ஊழல் பண்ணுவோம், அந்த ஊழல் பணத்தில் கோடி கோடியாக சம்பளம் கொடுத்து படம் எடுப்போம், அந்த படத்தில் வர காசு திரும்பவும் நாங்கள் வந்து மேனிபுலேட் பண்ணி நாங்கள் திரும்பவும் அப்படியே பங்களா கட்டுவோம். ஆனால் நாங்கள் வந்து இதை வந்து நாங்கள் வந்து ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னா இது என்ன மாதிரியான மனநிலை? அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயனுடைய விஷயம் இன்னும் பெரிய விஷயமா இருக்குது. அவர் வந்து 70 கோடி ரூபாய் சம்பளம் பேசியிருக்கிறதாகவும், அந்த 70 கோடி ரூபாய்க்கு அவருடைய ஈசிஆர் வீட்டை இடித்து திரும்ப கட்டித்தரதா, புதுசாக கட்டித்தரதா ஆகாஷ் பாஸ்கரன் வந்து அவருக்கு வாக்கு கொடுத்துருக்கிறதாகவும், இது மூலியமாக அப்போ சிவகார்த்திகேயன் அவர்களும் வெளிநாட்டில் இருக்காரு, வெளிநாட்டிலேருந்து திரும்பி வந்தார் அப்படின்னா இடி திரும்ப விசாரணை தொடங்கினாங்க அப்படின்னா சிவகார்த்திகேயனும் இதில் வந்து சிக்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இப்போ ப்ராஃபிட் ஷேரில் தானே இவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராஃபிட் ஷேருக்கு முன்னாடி இந்த 70 கோடி ரூபா சம்பளமா, அந்த 70 கோடி ரூபா சம்பளம் இல்லாமல் ப்ராஃபிட் ஷேர் தனியாக இருக்கான். ஸோ இது எல்லாமே எங்கேருந்து வந்த பணங்கள்? இதுக்கெல்லாம் இவங்க உண்மையாகவே டாக்குமெண்ட் வச்சுருக்காங்களா? இதுக்கு எல்லாமே அவங்க ப்ராப்பராக வந்து எல்லாத்துக்குமே டாக்குமெண்ட் இருக்கா, இல்லை ப்ராப்பராக பண்ணியிருக்காங்களா, இல்லை சட்டவிரோதமாக நடந்திருக்கா அப்படின்னு பல கோணங்களில் வந்து விசாரிக்க போகிறாங்களாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு யூகமாக தான் இருக்குது. இப்போது சொல்கிற எல்லாமே இடி வழக்கில் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்ட போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட வந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ் பாஸ்கரனும் ரதீஷ் அவர்களும் சென்று அவங்க போய் பார்த்துட்டு வந்த வீடியோ சோஷியல் மீடியாவுக்கு வைரலாக போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க 2 பேரும் ஏங்க வந்தாங்க அப்படின்னு ஒரு அடிப்படையில் தான் இடி ரைடு பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்து விசாரணை வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க.
ஸோ இது எல்லாமே எங்கே உண்மை வெளியே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடி விசாரணை திரும்பவும் ஆரம்பித்து உண்மையாகவே சட்டவிரோதமான பரிவர்த்தனை நடந்திருக்கு அப்படின்னா, அப்போ அவங்க விசாரிக்கும் போது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்கக்கூடிய ஹீரோயின் யாரு, அந்த பெண் யாரு, இவங்களுக்கும் அந்த பார்ட்டிக்கும் என்ன சம்மந்தம், அந்த பார்ட்டியில் வேற எந்தெந்த நடிகர்கள்லாம் கலந்து கொண்டாங்க, ஸோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரிட்டர்ன் கிஃப்ட் உண்மையா, அது எத்தனை கோடி எத்தனை லட்சம் மதிப்பு உள்ளது அப்படிலாம் விசாரித்து அந்த விசாரணை மூலியமாக தான் உண்மை வெளியே வரும். ஸோ நம்ம நம்பலாம், இந்த உண்மையான விசாரணை நடத்தி உண்மையான குற்றவாளிகளை சீக்கிரம் கண்டுபிடிச்சு கைது பண்ணுவாங்க, அவங்களுக்கான தண்டனை வழங்கப்படும் நம்புவோம். அது மட்டும் இல்லாமல் சட்டவிரோதமாக யாரு மேலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு போனால் நீதிமன்றங்கள் இருக்கு. நம்ம ஜனநாயகத்துடைய கடைசி நம்பிக்கையே நீதிமன்றங்கள் தான் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் இன்னும் என்னென்ன மாற்றங்கள்லாம் வரப்போகுது, யாரெல்லாம் மாட்ட போகிறாங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நானும் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.